ஹாய் டியூஸ்டே ஈவினிங் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வீட்டில் தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. காலியாகிடுச்சு. ஸோ நேற்று போல் செஞ்சு வச்சிட்டேன். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு காம்பு எல்லாமே கட் பண்ணி சும்மா 1-2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அரைக்க தான் போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரு 3 பேட்சாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாமே கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு இந்த மாதிரி செக்க செவேர்னு ஆயிருக்கும். நல்லா தண்ணி வற்றி வரணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி தண்ணி நல்லா வற்றி வந்ததும் மிளகாத்தூள், அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு எண்ணெய் பிரிய விட்டு இறக்கிடணும். நல்லா ஆறுனதும் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.